வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவின் ஒரு வருட ஆட்சியின் பூர்த்தி நாள் நெருங்கி வருகின்றது. இந்த பின்னணியில் அனுரவின் சிஸ்டம் சேஞ்ச் கொட்டலி ஆட்சியின் முதலாம் ஆண்டு நிறைவுடன் தனது எதிராளிகள் சிலரை மடக்குவதற்கு ஏகேடிஆர் தரப்பு இல்லைனால் ஏகேடிஆர் முயல்வதாக தெரிய வருகின்றது. அந்த வகையில் சில முக்கிய கைதுகளுக்குரிய கட்டியங்கள் கூறப்படுகின்றன. ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை தமது இனத்தின் மீதான கொழும்பு அதிகார மையத்தின் பெரு கந்தக நாசகார உதிரப்பலியை மையப்படுத்தி ராஜபக்சேக்கள் அனைத்துலக கூண்டுகளில் ஏற்றப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டமும் கருத்தியலும் உள்ளது. ஆனால் கொழும்பு அதிகார மையத்தை பொறுத்தவரை தண்ணீரை விட உதிரம் தடிப்பானது என்ற வகையில் ராஜபக்ஷ முகங்களை இந்த கருத்தியலில் அது ஒருபோதும் அது ஏகேடிஆரின் ஆட்சியாக இருந்தாலும் கைது செய்யாது, மாறாக அரசியல் எதிராளிகளை பந்தாடும் மார்க்கத்தின் அடிப்படையில் தான் அவர்களை உரசச் செய்யும் என்பதும் யதார்த்தமான ஒரு விடயம். அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கவின் கைது மற்றும் அது ஏற்படுத்திய அதிர்வுகளுக்கு பின்னர் முன்னாள் அரசு தலைவரான டெர்மினேட்டர் கோட்டாபாய ராஜபக்சவும் ஒரு காலத்தில் அரசு தலைவர் செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்காவுக்கும் வெவ்வேறான தனித்தனியான வழக்குகளில் வாக்குமூலங்களை வழங்குவதற்கு வருமாறு ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வுத்துறை 2 பேருக்குமே அழைப்பாணைகள் என்ற திட்டத்தில் இருக்கின்றது. இதில் ஒருவருக்கு அழைப்பாணை ஏற்கனவே அனுப்பப்பட்டுவிட்டது. 2022 ஆண்டு அரகலையே எனப்படும் மக்கள் கிளர்ச்சி காற்றலத்தில் கோட்டா ஹோஹோம் என்ற கொட்டொலியுடன் காலி முகத்திடலில் ராஜபக்சேக்களுக்கு எதிராக கூடிய போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ராஜபக்சேக்களின் சில சூட்சுமங்கள் இருந்தமை தொடர்பாக தற்போது காவலில் உள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தொன்னக்கோன் கக்கிய சில விடயங்கள் இல்லையென்றால் போட்டு கொடுத்த சில விடயங்களின் அடிப்படையில் தான் கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் ஒரு விசாரணை வளையம் கட்டப்படுவதாக தெரிகின்றது. அதன் முன்னோட்டமாக முன்னாள் அரசு தலைவர் செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்கா நாளை சிஐடியினரிடம் வாக்குமூலம் ஒன்றை அளிக்க உள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரை கடந்த வாரம் அவர் விசாரணைக்கென அழைக்கப்பட்ட பின்னரே கைது செய்யப்பட்டிருப்பதால் அதே பாணியில் கோட்டாபாயவும் வாக்குமூலம் ஒன்றை அளிப்பதற்கு வருமாறு அழைக்கப்பட்டு அதன் பின்னர் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வுத்துறையால் கைது செய்யப்படக்கூடும் என்ற ஊகங்கள் வலுவாகவே உள்ளன. ஆனால் ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை ரணிலின் கைதில் எதிர்பாராத ஒரு விளைவாக ரணிலின் கைதுக்கு பின்னால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்த ஒரு விடயம் இருந்தது. ஆனால் ரணிலுக்காக எதிரணிகள் திரள்வது போல கோட்டாபாய ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டால் எதிரணியினால் திரள முடியாது என்ற இன்னொரு ஊகமும் உள்ளது. ஏனென்றால் ராஜபக்சேக்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என எதிரணியினரில் பலர் கோரிக்கை விடுத்த நிலையில், குறிப்பாக சஜித் பிரேமதாசா போன்றவர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் கோட்டாபாய ராஜபக்ஷ வளையங்கட்டப்பட்டால் அவருக்காக எவ்வாறு எந்த முகத்துடன் அவர்கள் ஓரணியில் திரள்வார்கள் என்பது ஏகேடிஆர் தரப்பின் ஒரு நினைப்பாக உள்ளது. ஆனால் ராஜபக்சக்களை பொறுத்தவரை தம்மில் கை வைத்தால் ரணிலுக்காக திரண்ட மக்கள் திரட்சியை விட தென்னிலங்கையில் அதிகமான ஒரு மக்கள் திரட்சி அரசாங்கத்திற்கு எதிராக உருவாகக்கூடும் என்ற ஒரு கணிப்பும் உள்ளது. இதற்கிடையே கடந்த வெள்ளியன்று மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய ரணில் விக்ரமசிங்க ஒன்றும் தற்போது உண்மையான ஓய்வில் இல்லை. மாறாக முக்கிய சந்திப்புகள், பேச்சுக்கள் என அவரும் தனது தரப்பில் சில வியூகங்களை போட்டு வருகின்றார். குறிப்பாக அடுத்த வார இறுதியில் நடத்தப்படவுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டுக்கு மஹிந்த, மைத்திரி, சஜித் பிரேமதாசா உட்பட்ட முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர்களை பங்கேற்க வருமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டுக்கு எதிர்பாராத விதமாக அதிக எதிர்க்கட்சி முகங்கள் கூடுவதற்கு திட்டங்களை போடுவதால் முதலில் ஐதேகா தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் நடைபெற திட்டமிட்டப்பட்டிருந்த இந்த மாநாடு இப்போது வேறு இடத்தில் ஜே என நடத்தப்படும் வகையில் வியூகங்கள் போடப்படுகின்றன. ஜேவிபி மேற்பார்த்த ஏகேடிஆர் அரசாங்கத்தால் அதன் அரசியல் எதிராளிகள் ஒடுக்கப்படுவதாக இல்லையென்றால் பந்தாடப்படுவதான வியூகத்தில் ரணில் தனக்குரிய சுயலாப காரியங்களை நகர்த்தி வருவது தெரிகின்றது. ஆனால் பேச்சை பார்த்தால் அவர் ஏதோ அதிதீவிர சிகிச்சைக்கு தயாராகும் ஒரு நபர் போல காட்டப்படுகின்றார், இல்லையென்றால் தோற்றப்பாடுகளுக்கு ஆளாக்கப்படுகின்றார். இந்த பின்னணியில் ராஜபக்சேக்களின் முன்னாள் அல்லக்கை அரசியல் முகங்களில் ஒன்றான உதய கம்பன் விளவும் கைது செய்யப்படக்கூடும் என்ற ஒரு பேசுபொருள் உலா வருகின்றது. உதய கம்பன் விளவும் நுணலும் தன்வாயால் கெடுவது போல தான் கைது செய்யப்படக்கூடும், ஒரு வருட காலத்திற்கு பிணையின்றி தடுத்து வைக்கப்படக்கூடும் என்ற வகையில் அச்சத்தின் வெளிப்பாடாக வெளிநாடு ஒன்றில் பறந்து அங்கிருந்தபடி சவுண்டு விடுகிறார்.
2010 ஆண்டு ஒருவர் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் நிஷாந்த உலுகெதென்ன கைது செய்யப்பட்ட பின்னர் விடுதலை புலிகளை அழித்த சிங்களவர்களின் போர் நாயகர்களை எக்கேடிஆர் அரசாங்கம் துன்புறுத்துவதாக கம்மன்பில ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த நிலையில் அந்த சர்ச்சைக்குரிய கருத்து தான் இப்போது அவரை வளையம் கட்ட தலைப்படுகின்றது. இந்த கருத்தின் ஊடாக கம்மன்பிலவை வளைத்து பிடிக்க அரசாங்கம் முயல்கின்றது. அந்த வகையில் தற்போது ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு துறை ஊடாக கம்பன்பிலவை கைது செய்ய அரசு தரப்பு முயன்று வருகின்றது. ஆனால் இந்த விடயத்தை ஏதோ ஒரு வகையில் முகர்ந்து பிடித்த கம்பன்பில வெளிநாடு ஒன்றுக்கு பறந்து சென்றார். அங்கேயே தற்போது வரை பதுங்கியிருந்து அங்கிருந்தபடியே இலங்கை ஊடகங்களுக்கு செவி கொடுப்பதாக தெரிகின்றது. இந்த செவியில்தான் தன்னை ஒரு வருட காலத்திற்கு பிணை பெற முடியாத ஒரு சட்டப்பிரிவில் அரசாங்கம் கைது செய்து தடுத்து வைக்க முயல்வதாக கம்பன்பில ஓலமிட்டுள்ளார். ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரை என்னதான் கம்பன்பில 6 அடி கம்பத்தில் ஏறி வித்தையை காட்டினாலும் வெளிநாட்டில் இருந்தபடி குரல் கொடுத்தாலும் ஒரு கட்டத்தில் கீழே இறங்கத்தானே வேண்டும், அதாவது நாடு திரும்பத்தானே வேண்டும், அப்போது பார்த்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் குற்ற புலனாய்வு பிரிவினர் அழைப்பாணையுடன் கம்பன்பிலவுக்காக காத்திருப்பதாக தெரிகின்றது. இதற்கிடையே அரகம்குடா பகுதியில் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதரை கடித்த கதையாக உள்ளூர்வாசிகளை இஸ்ரேலியர்கள் தாக்கி காயப்படுத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஆனால் இந்த சம்பவம் அதிகமாக ஊடக வீரியத்தை பெற முடியாத வகையில் பாதாள உலக முகங்களின் கைது குறித்த செய்திகள் ஊடகங்களில் ஆக்கிரமிப்புக்குள்ளாக்கப்படுகின்றன. இலங்கையின் சில இடங்களில் இஸ்ரேலியர்களின் ஆக்கிரமிப்பு மற்றும் அடாவடிகள் அதிகரித்து வரும் நிலையில் உள்ளூர் விடுதியொன்றின் உரிமையாளரும் அவரது மனைவியும் தாக்கப்பட்ட சம்பவம் தற்போது இஸ்ரேலியர்களின் இந்த அடாவடிகள் குறித்த பேசுபொருளை வீரியமாக்க தலைப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் 2 இஸ்ரேலியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இஸ்ரேலியர்கள் வீதியை மறித்து நின்று அடாவடி செய்தபோது அதனை தட்டி கேட்க போன உள்ளூர்வாசிகளே அவர்களால் தாக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளான உள்ளூர்வாசிகள் தற்போது மருத்துவமனையில் இருக்க கைதான 2 யூதர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவும் உள்ளனர். ஆனால் இஸ்ரேலியர்கள் குறித்த இந்த செய்தியை விட ஸ்ரீலங்கா காவல்துறை வெளிநாடு ஒன்றில் நடத்திய ஒரு அதிரடி ஆபரேஷனின் பெறுபேறுகள்தான் இலங்கை ஊடகங்களில் பரபரப்பு செய்திகளாக வருகின்றன. தென்னிலங்கையை கலக்கியதாக கூறப்படும் சில பாதாள உலக முகங்கள் இந்தோனேஷியாவில் மடக்கப்பட்ட நிலையில் அவ்வாறு மடக்கப்பட்டவர்கள் அனைவரும் நேற்று மாலை இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். நேற்று காலை இலங்கையிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு மேலதிகமான சிறப்பு காவல்துறை குழு இந்தோனேஷிய காவல்துறையின் பாதுகாப்பில் ஜகார்த்தாவில் இருந்த இந்த முகங்களை வாரியெடுத்து விமானத்தில் ஏற்றி கட்டுநாயக்காவில் இறக்கியது. இந்த நடவடிக்கையில் இந்திய பிரியனர் வீட்டின் புலனாய்வு துறைக்கும் இன்டர்போல் எனப்படும் அனைத்துலக காவல்துறைக்கும் முக்கிய பங்கு இருப்பது தற்போது ஸ்ரீலங்கா காவல்துறை இந்தியாவுக்கும் இன்டர்போலுக்கும் தமது இந்தோனேஷிய ஆபரேஷன் தொடர்பான நன்றி அறிவிப்பை தெரிவிப்பதன் ஊடாக பகிரங்கப்படுகிறது. தற்போதைய நிலையில் இலங்கையின் பிரபல மாபியா சக பாதாள முகமான மண்டினு பத்மசிறி எனப்படும் கெஹல் பத்ர பத்மேயும் அவரது முக்கிய சகபாடிகளும் 4ஆம் மாடியில் உள்ளனர். ஏகேடிஆரின் சிஸ்டம் சேஞ்ச் கொட்டொலி ஆட்சியின் பெறுபேறுகள் குறித்து பலருக்கு உதடு பிதுக்கல்கள் இருந்தாலும் இலங்கையை கலக்கிய இந்த பாதாள முகங்கள் அனைவரும் அடக்கப்பட்டமைக்கு முக்கிய காரணம் ஸ்ரீலங்காவின் புதிய காவல்துறை மாதிபரின் கீழ் இந்த ஆபரேஷன் குறித்த விடயங்கள் உயர் அதிகாரிகள் சிலருக்கு மட்டுமே தெரியப்படுத்தப்பட்டமைதான். ஒருவேளை அண்மையில் பதவியிலிருந்து கடாசப்பட்ட ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மாதிபர், அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் தேசபந்து தென்னக்கோன் பதவியில் இருந்திருந்தால் இந்த ஆபரேஷன் குறித்த தரவுகள் பாதாள உலக குழுக்களுக்கும் பகிரங்கப்பட்டு அவர்கள் மின்னிமறையும் ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் இந்த முறை ஸ்ரீலங்காவின் புதிய காவல்துறை மாதிபர் இந்த ஆபரேஷன் குறித்த விடயங்கள் வெளியில் கசியாதவாறு கவனத்தை எடுத்திருந்தார். இதனால் தான் இப்போது குறித்த பாதாள முகங்கள் அனைத்தும் 4ஆம் மாடியில் இருக்கின்றன. இந்த ஆபரேஷன் ஊடாக ஸ்ரீலங்கா காவல்துறையும் அதன் வரலாற்றில் ஒரு இடத்தை பிடித்துவிட்டது. ஆனால் விஷயம் இன்னும் முடியவில்லை. தற்போது ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு துறையின் பிடியில் இருக்கும் இந்த மாபியா குழுவுக்கும் இலங்கையின் அரசியல் தலைகளுக்கும் தொடர்புகள் இருப்பதால் சில இரசாயன மாற்றங்களுக்கான சாத்தியப்பாடுகளும் உள்ளன. ஒருவேளை காவல்துறையிடமிருந்து மாபியா குழு தப்பியோட முனைந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டதான செய்திகளோ அல்லது தாக்குதல் ஒன்றின் மூலம் இவர்கள் அனைவரும் தப்பிச் செல்ல வைக்கப்பட்டதான செய்திகளோ எதிர்வரும் நாட்களில் வரக்கூடாது என்பதே சாமானிய மக்களின் எண்ண ஓட்டமாக உள்ளது. ஆக மொத்தம் தனது தந்தையான நெவிலை போட்டு தள்ளிய எதிர்குழு தலையான கணேமுல்ல சஞ்சீவவை
ஸ்ரீலங்காவின் உயர் நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து செவந்தி என்ற பாதாள உலக குயின் வழங்கிய உதவி மூலம் போட்டு தள்ளிய அதே கெஹல் பத்ர பத்மே இப்போது ஸ்ரீலங்காவின் பிடியில் இருப்பது ஒரு முக்கியமான விடயம். ஸ்ரீலங்காவின் பாதாள உலகை பொறுத்தவரை கெஹல் பத்ர பத்மேக்கு ஒரு உயர் இடம் இருக்கின்றது. ஸ்ரீலங்காவின் உயர் காவல்துறை முகங்களை கூட தொலைபேசியில் மிரட்டி பணிய வைப்பது உட்பட்ட ஒரு திகில் வரலாறு இவருக்கு இருப்பதால் கெஹல் பத்ர பத்மே தற்போது மாட்டுப்பட்டாலும் அவரது வலையமைப்பை கையாள்வது என்பது ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு ஒரு சவாலாக இருக்கக்கூடும் என்றாலும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் இந்த வெற்றியால் துபாய் உட்பட்ட வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் இலங்கையை மையப்படுத்திய பாதாள உலக முகங்களில் சில கலவர ரேகைகள் தற்போது படர ஆரம்பித்திருப்பது இலங்கைக்கு எதிர்வரும் நாட்களில் நல்ல செய்தியாகவும் மாறக்கூடும்.